Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து Countifs ஃபங்க்ஷனை வந்து 2 மெத்தட்ல வந்து நம்ம இங்க வர்க் பண்ணி ரிசல்ட் வந்து கெட் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடல் 1 னு ஒரு ஷீட் இருக்கு, மாடல் 2 னு ஒரு ஷீட் இருக்கு. இங்க வந்து மாடல் 1 ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவுண்ட் வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணிருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா Countifs ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருப்போம். இங்க வந்து பாட்டம்ல Countifs ஃபங்க்ஷனோட அந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணி வச்சிட்டேன் உங்க ரெஃபரன்ஸ்க்காக. இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து நம்மள்ட்ட ஒரு ஸ்மால் டேபிள் இருக்கு. இதுல வந்து யூனிக் நேம் இருக்கு. அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ரைட் சைடு ஒரு டேபிள் இருக்கு. இதான் நம்மளோட சோர்ஸ் பிளேஸ். இங்க இருந்து தான் நம்ம கவுண்ட் எடுக்க போறோம். இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னாக்க, இப்ப ரகுன்ற நேம் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து இங்க ஜே காலம்ல இருக்கு அப்படிங்கறத நான் இங்க கவுண்ட் வந்து ஷோ பண்ணிருக்கேன். பட் அங்க என்ன எனக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்னா, எனக்கு இந்த கிரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி கவுண்ட் எடுத்துட்டு வரணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து ரகுவா இருக்கணும். அடுத்த செகண்ட் கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா ஜான் மந்தா இருக்கணும். இங்க கே காலம்ல இருக்கிற ஜான் மந்த் மட்டும் எனக்கு கவுண்ட் எடுக்கணும். இங்க வந்து ஜே காலம்ல ரகுவா இருக்கணும், கே காலம்ல வந்து ஜான் மந்தா இருக்கணும். அதே மாதிரி தேர்ட் கிரைட்டீரியா வந்து இந்த எல் காலம்ல இருக்க ரீஜியன் வந்து வெஸ்டா இருக்கணும். இப்படி இருந்தாதான் எனக்கு கவுண்ட் எடுத்துட்டு வரணும். இப்ப இங்க போயிட்டு நீங்க என்டையர் ரகுவை நீங்க செக் பண்ணீங்கன்னா எனக்கு கவுண்ட் அதிகமா இருக்கும். இங்க ரகுவை மட்டும் நான் செக் பண்றேன். அரௌண்ட் எனக்கு 6 டைம்ஸ் இருக்கு. இப்ப இதுல வந்து நம்ம ஜான் மட்டும் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, ஜான்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கு. இந்த ஜான்ல வந்து வெஸ்ட் மட்டும் நான் சூஸ் பண்றேன். எனக்கு வெஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கு. சோ இந்த 3 கிரைட்டீரியாவும் மெட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா 2 கவுண்ட் தான். ரகுன்றது 2 கவுண்ட். சோ அததான் நமக்கு இங்க 2 னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணுது. இப்ப மத்த நேமுக்கெல்லாம் வந்து அந்த கிரைட்டீரியா வந்து மெட்டா இருக்காது. சோ அதனால நமக்கு வந்து இங்க வந்து நமக்கு 0 னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணும். 3 கிரைட்டீரியாவும் மெட்டானாக்க அந்த கவுண்ட் மட்டும் தான் நமக்கு இங்க ஷோ பண்ணும். இப்ப இந்த குமார்ன்ற நேம் பாத்தீங்கன்னா ஜான்ல வெஸ்ட்ல 1 டைம் இருக்கும். அதனால நமக்கு 1 னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா ஜான் மந்த் நான் ஃபில்டர் பண்றேன். இங்க வெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. சோ நமக்கு 1 னு சொல்லிட்டு அங்க கவுண்ட் ஷோ பண்ணுது. இப்ப அதர் நேம் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சதீஷ்ன்ற நேம் செக் பண்ணுங்க. அந்த ஜான் மந்த்ல வெஸ்ட்ல எதுவுமே கிடையாது. சோ நமக்கு 0 னு சொல்லிட்டு அங்க டிஸ்ப்ளே பண்ணுது. இப்ப இது வந்து எப்படின்னாக்க, நம்ம செப்பரேட்டா ஒரு ஸ்பெசிபிக் செல்லுல வந்து நம்ம கிரைட்டீரியா அசைன் பண்ணிருக்கோம். G3 G4ல 2 கிரைட்டீரியா அசைன் பண்ணிருக்கோம். அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா நேம் கிரைட்டீரியா வந்து இங்க நம்ம அசைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, இந்த B4ல இருந்து அப் டு B12 வரைக்கும் நம்ம கொடுத்திருக்கோம். 3 கிரைட்டீரியா. இது ஒரு மெத்தட்ல நம்ம டெரைவ் பண்ணலாம். அதே மாதிரி மாடல் 2ல வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மாடல் 2ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க, இந்த ஹெட்டர் நேமையே நம்ம கிரைட்டீரியாவை அசைன் பண்ணிருப்போம். ஓகேங்களா, இப்ப பாருங்க நான் ஃபிப் வந்து இங்க கொடுத்திருக்கேன். இப்ப ஹெட்டர் நேம் ஜான்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணா எனக்கு ஜான் மந்த்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இங்க கிரைட்டீரியா வந்து சேஞ்ச் ஆகும்போது எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்ப மார்ச் கொடுத்தனா மார்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். இங்க வெஸ்ட் கொடுத்தனா எனக்கு வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். நார்த் கொடுத்தனா நார்த்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஈஸ்ட் கொடுத்தா ஈஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இந்த மாதிரி சவுத் கொடுத்தனா சவுத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இதுல எப்படி ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, அந்த ஃபார்முலா ரெண்டையும் நான் பாட்டம்ல டிஃபைன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இங்க Countifs தான் யூஸ் பண்ணிருக்கேன். இங்க வந்து பாருங்க, இங்க ரகுவா இருக்கணும் என்னோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அதே மாதிரி மார்ச் மந்தா இருந்ததுன்னா எனக்கு இந்த C3 ஹெட்டர்ல இங்க வந்து C3 செல்ல என்ன மந்த் இருக்கோ அந்த மந்த்தை பேஸ் பண்ணி எனக்கு இங்க கவுண்ட் இருந்து இங்க ஷோ பண்ணும். இப்ப பாருங்க நானு ஜான் கொடுத்துறேன். இப்ப ஜான்ல வந்து ரகுன்ற நேம் வந்து ஜான் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கும். இப்ப நான் இங்க போயிட்டு ஃபில்டர் பண்றேன். இங்க ரகுன்ற நேம் மட்டும் பாத்தீங்கன்னா ஜான் மந்த் மட்டும் நான் இங்க ஃபில்டர் பண்றேன். எனக்கு 3 டைம்ஸ் இருக்கு. இங்க வந்து ரீஜியனை வந்து நமக்கு இப்ப பார்க்காது. ஓகேங்களா, இங்க வந்து நம்ம நேம் மந்த் மட்டும் தான் நம்ம கிரைட்டீரியாவா கொடுத்திருக்கோம். சோ நமக்கு 3 னு சொல்லிட்டு இங்க ஷோ பண்ணுது. இப்ப இங்க இந்த சவுத் D3 செல்ல நம்ம கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா, இந்த இது வந்து எப்படி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாக்க, இப்ப பாருங்க நான் வந்து என்ன பண்றேன், வெஸ்ட்னு கொடுக்குறேன். இப்ப இந்த ரகுன்ற நேம் வந்து ரீஜியன் வெஸ்ட்ல இருக்கிறத மட்டும் நமக்கு கவுண்ட் வந்து ஷோ பண்ணிருக்கோம். இப்ப நான் இங்க வந்து என்ன பண்றேன், ஃபில்டர் பண்றேன். இப்ப ரகுவை மட்டும் ஃபில்டர் பண்றேன். இப்ப மந்த் வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்க தேவையில்ல, நம்ம கிரைட்டீரியால வந்து நேமையும் ரீஜியனை மட்டும் தான் கொடுத்திருக்கோம். சோ வெஸ்ட் மட்டும் நான் ஃபில்டர் பண்றேன். வெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் இருக்கு. சோ நமக்கு 4 னு சொல்லிட்டு கவுண்ட் வந்து எனக்கு இங்க ஷோ பண்ணிருச்சு.
இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இத பேஸ் பண்ணி இங்க வெஸ்ட் ஆபரேட் ஆகும். இங்க வந்து நான் F2 பிரஸ் பண்றேன். இங்க பாருங்க நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு வந்து இங்க வந்து நம்ம என்னன்னாக்க நம்ம கவுண்டிஃப்ல வந்து 1 கிரைட்டீரியா 1 ரேஞ்ச் அசைன் பண்ணுவோம். இங்க வந்து நம்ம மல்டிபிள் கிரைட்டீரியா ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நேம் கொடுத்திருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற நேம் B4 செல்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி செகண்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா L காலம்ல இருக்கிற அந்த மந்த் L2 ல இருந்து L52 வரைக்கும் அசைன் பண்ணிட்டேன் கிரைட்டீரியா ரேஞ்ச். என்னோட கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த C3 ல இருக்கிற இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த ஹெடர் நேம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா ப்ராப்பரா ஆபரேட் ஆகும். அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னாக்க ரீஜியனை வச்சு நம்ம கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து நேம், என்னோட கிரைட்டீரியா வந்து இந்த B4 செல்லு. அதே மாதிரி செகண்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரீஜியன். அங்க வந்து பாத்தீங்கன்னா ரீஜியனை வந்து நான் M2 ல இருந்து M52 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டேன். என்னோட கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த பெஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா D3 செல்ல வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன். ரேஞ்ச் வந்து மூவ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்படி நம்ம ஹெட்டரையே வந்து கிரைட்டீரியாவை நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ நான் இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் ஆப்ரேட் பண்றேன். ஓகேங்களா? இங்க வந்து இந்த எக்ஸாம்பிள் நீங்க பாத்துட்டீங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னாக்க இங்க வந்து நான் இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு கவுண்ட் ifs. இப்போ வந்து கிரைட்டீரியா ரேஞ்ச் 1. ஓகேங்களா? கிரைட்டீரியா ரேஞ்ச் 1. இங்க வந்து நான் என்ன பண்றேன், என்னோட நேம் தான் கிரைட்டீரியா ரேஞ்ச் 1. F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கமா என்னோட கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா B4 செல் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. இப்போ கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த்தை வந்து நான் சூஸ் பண்றேன். என்டையர் ரேஞ்சை F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்துட்டு என்னோட C3 செல்லை நான் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கமா என்னோட கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து நம்ம இதுக்கப்புறம் ஏதாவது ரேஞ்ச் கிரைட்டீரியா வேணா கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை இந்த 2 கிரைட்டீரியா ரேஞ்சோட நான் கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ எனக்கு இதை பேஸ் பண்ணி எனக்கு இங்க ரகுவா இருக்கணும். அதே மாதிரி இங்க வந்து மந்த் வந்து ஜானா இருந்ததுன்னா எனக்கு அதோட கவுண்ட் எனக்கு வந்து ஷோ பண்ணும். ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஒவ்வொரு நேமுக்கும் அந்த ஜான் மந்த்ல இருக்கிற அந்த கவுண்டை மட்டும் எடுத்து வந்து இங்க ஷோ பண்ணிருக்கோம். இப்போ அதே மாதிரி இந்த நேமுக்கு வெஸ்ட் ரீஜியன் வந்து வெஸ்ட்ல இருக்கிறத மட்டும் நமக்கு எடுத்து ஷோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இங்க வந்து அதே மாதிரி Countifs ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். என்னோட கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் நேம் கமா என்னோட கிரைட்டீரியா 1 வந்து பாத்தீங்கன்னா இந்த B4 செல்லு. கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜியனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா என்னோட D3 செல்லை நான் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ரிசல்ட் ஷோ பண்ணுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மாடல் இப்போ இங்க நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க கிரைட்டீரியா சேஞ்ச் பண்ணனும்னா இந்த G3 G4 செல்ல நம்ம சேஞ்ச் பண்ணுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபிப்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா ஃபிப்னு சொல்லிட்டு எனக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ மார்ச்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு இங்க கிரைட்டீரியா வந்து நமக்கு இங்க சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஜான்னு சொல்லி இங்க வந்து சாரி இந்த இடத்துல வந்து நம்ம வெஸ்ட் நார்த் இப்படி கொடுக்கணும். ஓகேங்களா? இங்க வந்து ரீஜியன் G3 ல வந்து பாத்தீங்கன்னா மந்த், G4 ல வந்து ரீஜியன். இப்போ வந்து இங்க நான் மார்ச் கொடுத்தனாக்க மார்ச்ல நார்த்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணோம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஈஸ்ட் கொடுக்குறேன். இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ரிசல்ட் வந்து இங்க ஷோ பண்ணும். ஓகேங்களா? நம்ம கிரைட்டீரியா வந்து இங்க சேஞ்ச் பண்ணுவோம். செப்பரேட்டா ஒரு செல் ரெஃபரன்ஸ் அசைன் பண்ணி அதுல நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ மாடல் 2 ல என்ன நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஹெடர் நேமையே நம்ம கிரைட்டீரியாவா கொடுத்துட்டோம். இப்போ நான் ஃபிப்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஃபிப்ல உள்ள இந்த நேமுக்கான கவுண்டை மட்டும் எடுத்து ஷோ பண்ணும். இப்போ ரீஜியன்ல வந்து ஈஸ்ட் கொடுக்குறோம்னா அந்த நேமுக்கு ஈஸ்ட்ல உள்ள அந்த கவுண்டை மட்டும் எடுத்து எனக்கு இங்க ஷோ பண்ணும். சோ இந்த மாதிரி நம்ம Countifs ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம மல்டிபிள் கிரைட்டீரியா ரேஞ்ச் கிரைட்டீரியா வந்து நம்ம அசைன் பண்ணிட்டே போலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு 2 கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 கிரைட்டீரியா வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நம்ம இன்னும் காம்ப்ளிகேட்டடா இதுல வந்து Countifsல வந்து நம்ம
கிரேட்டர் தென் லெஸ் தென் இந்த மாதிரி நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே போக முடியும். இதே மாதிரி சம் இஃப்ஸ்லையும் நம்ம கொடுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.